இன்றைக்கு நம்ம கதறி கூப்பிட்டாலும் மனிதன் காதை அடைத்து கொள்ளுகிறான். பணம் இருக்கிறவர்களை நோக்கி நம்ம நிலையை விளக்கி சொன்னாலும் அவர்கள் புரிந்து கொள்ளுவார் இல்லை. எந்த திசையில யாரை கூப்பிட்டாலும் நமக்கு செவி கொடுப்பார் இல்லை. ஆனால் வேதம் சொல்லுகிறது, சிலுவையில் அறைப்பட்டு அடிபட்டு அதிலே மரித்து உயிரோடு கூட எழுந்த கிறிஸ்து நாதர் உங்கள் ஜெபங்களுக்கு பதில் தருவார். மனிதன் கொடுக்காம போகலாம், மனுஷி கொடுக்காம போகலாம், நிறுவனங்கள் உங்களுக்கு செவி கொடுக்காம போகலாம், சூழ்நிலைகள் உங்களுக்கு செவி கொடுக்காம போகலாம். கர்த்தர் உங்களுடைய ஜெபத்தை கேட்டு உங்களுக்கு பதிலை தருவார். சங்கீதம் 4:1 சொல்லுகிறது, என் நீதியின் தேவனே, நான் கூப்பிடுகையில் எனக்கு செவி கொடும். நெருக்கத்தில் இருந்த எனக்கு விசாலம் உண்டாக்கினீர். எனக்கு இறங்கி என் விண்ணப்பத்தை கேட்டருளும். பார்த்தீங்களா? ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறவர் மட்டும் அல்ல, அவர் செவி கொடுக்கிறவர். அவர் செவி கொடுக்கிறவர் மட்டுமல்ல, நெருக்கத்திலே விசாலத்தை உண்டாக்குகிறவர், இறங்குகிறவர். நம் விண்ணப்பத்திற்கு அவர் தன் காதை அடைத்து கொள்ள மாட்டார். ஆகவே இறங்குகிற தேவன் நம் ஜெபத்திற்கு பதில் கொடுப்பார். நீங்க நம்பலாம், கர்த்தர் எனக்கு இறங்குவாரா? கண்டிப்பா இறங்குவார்.